ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹனிஷா லேடிஸ் டிப். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சாஃப்டாக நம்ம கடையில் எப்படி வாங்குவோம் அதே மாதிரி நல்லா அந்த வெடிப்பு இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். வாயில் போட்ட உடனே கரைஞ்சிரும். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி எம்டிஆர் குலாப் ஜாமுன் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். மாவை கொட்டிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் பிசைய ஆரம்பிக்கலாம். இது நீங்கள் ஒரு டைம் தண்ணி தெளித்து விட்டுட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அந்த ஈரப்பதத்திலே ஃபுல்லாகவே இதாகிடும். நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தட்டி நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா உருண்டையாக சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். 1/2 hour கழித்து பாருங்கள், லைட்டாக உப்பி வந்திருக்கும் மாவு. இப்போ நெய் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதை தொட்டுட்டு பால் மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த பால் சைஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டியாவோ கொஞ்சம் பெருசாவோ செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா உள்ளங்கையில் வச்சு நீங்கள் நல்லா இப்படி ரவுண்ட் ஷேப் பண்ணிங்கன்னா நல்லா அந்த வெடிப்பு இல்லாமல் அந்த ரவுண்ட் கரெக்டான ஒரு பாலாக வந்துடும். அந்த வெடிப்பு வந்து நம்ம உருட்டுறப்பவே தெரிஞ்சிடும். உருட்டுறப்போ வெடிப்பு வரலைன்னா நீங்கள் அதை பொரிச்சு எடுக்கும் பொழுதும் வெடிப்பு வராது, நல்லா சாஃப்டாக வந்துடும். அடுத்தது பாகு காய்ச்சறதுக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். இந்த 1 கப் சர்க்கரை வந்து 200 கிராம் இருக்கும். இதுக்கு இதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம பாவு காய்ச்சும் பொழுது அதுக்கு வந்து நிறைய சுகர் சேர்க்காதீங்க. சுகர் சிரப் வந்து நிறைய இருந்துட்டாலும் அது வந்து மீதாயிடும், அது வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 200 கிராம் போடுறீங்கன்னா 200 கிராம் சுகரே போதும். அதுக்கு 1க்கு 2 அப்படி தண்ணி வச்சுக்கோங்க. அது சரியாக இருக்கும். இதில் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த சுகர் சிரப் வந்து நல்லா கொதித்து வரும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கொதிச்ச உடனே பார்த்திங்கன்னா கரண்டியை திருப்பி தொட்டு பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு வரும். அந்த லெவல் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம இதை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக தேவையில்லைங்க. கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நீங்கள் வந்து இந்த ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு போலெல்லாம் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப அனல் அதிகமாக வச்சாலும் கருப்பாக போயிடும். நீங்கள் மீடியமாக வச்சுட்டிங்கன்னா உள்ளெல்லாம் வெந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. நல்ல ஒரு கலர் வருது. அந்த உருண்டை ஷேப் கரெக்டாக பாருங்கள், வெடிப்பு இல்லாமல் நல்லா வருது. நீங்கள் மாவு பிசைகிறதுல தாங்க இருக்குது. அது வந்து நல்லா பிசையலாம். பிசைஞ்சாதான் அந்த வெடிப்பு இல்லாமல் வரும். கலர் நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு அழகா. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இந்த பதத்தில் இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. நம்ம எல்லா உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஃபுல்லாக அது போனதுக்கப்புறம் இந்த மாதிரி சுகர் சிரப் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிறதுல கொட்டிடலாம். கொட்டிட்டு நீங்கள் இது ஒரு 1/2 hourக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. 1/2 hour கழித்து பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக நல்லா ஊறிடுச்சு. அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வாயில் போட்டால் கரையிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.